ஓகே மக்களே, நீங்கள் வந்து 4th வந்து இன்னும் 4 நாள் அந்த மாதிரி ஒரு புதுசு ஐலாண்ட் வரப்போகுது. நான் அதுலேருந்து கேள்விப்பட்ட நியூஸுக்கு. அதனால் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஓகேவா? ஆனால் நீங்கள் சேனல் நீங்கள் செய்யலாங்க. இது வந்து என்ன பண்ணோன்னா, நீங்கள் வந்து 3rd ஐலேருந்து போகணுன்னா உங்களுக்கு வந்து இந்த கண்டிப்பாக போக தெரியலன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 1st ஐலேருந்து 2nd ஐலேருந்து அது ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2nd ஐலேருந்து போகணுன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் வந்து level 100 இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து level 77. அதனால் level 100 இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் அது பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் போனது மாதிரி ஐலாண்ட் 1 ஐலாண்ட் 2 வரனால level 10, அதுக்கப்புறம் சென்சே மோரோ கொஸ்ட் எல்லாமே முடியும் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த தடவை சென்சே மோரோ கொஸ்ட்டு, அதுக்கப்புறம் கேப்டன் ரோவன் கொஸ்ட் எல்லாம் முடியணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கேப்டன் ரோவனும் ஓரளவுக்கு பெரிய கொஸ்ட் லைன் வச்சுருக்கான். அதனால் ஓரளவுக்கு டஃப்பாக இருக்கும் லைன் போட்டு. அதுக்கப்புறம் புதுசாக வந்து ஒரு பாஸ் வருவான், அவன் வந்து இருப்பான். ஆனால் இதுதான் கேப்டன் ரோவனோட ஏரியா. இந்த இடத்துல தான் கேப்டன் ரோவன். இந்த கொஸ்ட் முடியும்னா நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். நான் வந்து இந்த கொஸ்ட் முடிச்சுப்பேன். இப்போ வந்து நியூ பாஸ் வரணும்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி ரீப்பரோட ஸ்ட்ராங்கு. ஆனால் நீங்கள் வந்து அது வந்து நல்ல வெப்பன், நல்ல ஆர்மர்லாம் இருக்கணும். ஆனால் வந்து ஆர்மரில் எனக்கு தெரியாது எப்படின்னு. ஆனால் என்னோடய இந்த செஸ்ட் பிளேட் வந்து ஸ்லைமேட் செஸ்ட் பிளேட்டு. ஆனால் 110 டிஃபென்ஸ் பேஸில் நான் வந்து இப்போ வந்து இது வந்து 121 126 டிஃபென்ஸ் நான் அப்கிரேட் பண்ணதுனால. ஆனால் வந்து நீங்கள் வந்து அப்டேட்டுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து முதல்ல உங்களுக்கு நிறைய காசு வேணும். ஏன்னா என்ன பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 100,000 மேலே இருக்கணும். அது வந்து ஃபார்ம் பண்ணதுக்கு என்னென்ன மாதிரின்னு சொல்கிறேன். முதல்ல வழி என்னென்னா, இந்த இடத்துக்கு போகணும். நீங்கள் வந்து ஓரளவுக்கு மிட் கேம் பிளேயர்னால் இந்த இடத்துல ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லைனா இன்னும் ஓரளவுக்கு என் கேம் பிளேயர்னால் வால்கனிக் டெப்ஸில் போய்ட்டு அந்த இடத்துல எசன்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். நான் வந்து இந்த இடத்துல எசன்ஸ் ஃபார்ம் பண்ணுறேன். இது ஓரளவுக்கு நல்ல அவ்வளோவா கொடுக்காது, ஆனால் ஓரளவுக்கு ஓகே தான் சொல்லலாம். ஓகே, இந்த மாதிரி எசன்ஸ் ஃபார்ம் பண்ணோம். அடுத்தது உங்களுக்கு வந்து நல்ல வெப்பன் வேணும். இது ஓரளவுக்கு பெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் 3rd ஐலேருந்து போனோன்னே. ஏன்னா இது வந்து ஒரு 69 டேமேஜ் இதை பண்ணுது. ஆனால் பேஸே 60 தான். அதனால் இது வந்து நல்ல வெப்பன் வேணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தான். அதனால் அதுக்காக நான் உங்களுக்கு 2-3 தெரிஞ்ச ஓரளவுக்கு நல்லதான ரெசிபி நானே க்ரியேட் பண்ணி சொல்ல போகிறேன். ஆனால் அது வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட 3 மேக்மைட் இருந்ததுன்னா மேக்மைட் வச்சுக்கோங்க. என்கிட்ட 2 தான் இருக்குது. ஆனால் 3 மேக்மைட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ஃபயர் ஐட் வச்சுக்கோங்க. என்கிட்ட 1 தான் இருக்குது. அடுத்தது ரைவலைட் வச்சுக்கோங்க. இது கரெக்டாக வந்து ஒரு காட்லெட்ஸ் வரும். அதனால வந்து ரெவலேட்டர் வச்சுக்கோங்க. காட்லெட்ஸுக்கு ரெவலேட்டரு. அடுத்தது ஆர்மருக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பூப்பைட் வேணும், யூரேனியம் அது 2. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எதாவது வேணும். ஏன்னா யூரேனியம் வந்து உங்களுக்கு வந்து தான்ஸ் மாதிரி ஒரு மாதிரி இது எஃபெக்ட் கொடுக்கும். பூப்பைட் வந்து உங்களுக்கு வந்து என்ன ஹெச்பி கொஞ்சம் கம்மியாக இருந்தால் வந்து உங்களோட எனிமீஸ்லாம் கொஞ்சம் தூரம் போகும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் வச்சுட்டா ஓரளவுக்கு நல்லதாக பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது தாச்சு. ஓகே, இன்சூரன்ஸ் பண்ணி போகலாம். எனக்கு ட்ரைனேஜ்னு ஒன்று கிடச்சிருக்கு. 3 to 4. கமான். ஓகே, இது வந்து 72 டேமேஜ் பண்ணிட்டு வந்து இதில் வந்து ஒரு ரூம்னு போடல. அதனால் போட்டலாம். பாய்சன் ப்ளஸ் அட்டாக் ஸ்பீடு எனக்கு அவ்வளோலாம் இதில் தெரியாது. எக்ஸ்ப்ளோஷன் இந்த பாய்சன் ப்ளஸ் அட்டாக் ஸ்பீட் நல்லதுன்னு நினைக்கிறோம். அதனால் இதை அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து ஓரளவு நல்லது தான் நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி அடுத்து எசன்ஸ் ஃபார்மிங்க. எனக்கு தெரிஞ்சது இந்த அப்டேட்டில் வந்து புதுசாக பாஸ் வரப்போது. அந்த எந்த இடத்துல இருக்குன்னா நிமிஷம் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்பு, இந்த இடத்துல கேனனு போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த இடத்துக்கு போகலாம். நீங்கள் வந்து அப்பப்போ இந்த மாதிரி பண்ணினே இருக்க வேணாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு காசு வேணும்னா அந்த மேஸ்க் டிஸ்டரேஞ்சர் இல்லைனா இன்னொரு டெய்லி கொஸ்ட் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது அவ்வளோ பேருக்குள்ள தெரியாதுன்னு நினைக்கிறேன். நானே நேற்று தான் அந்த மாதிரி கற்றுக்கிட்டேன்.
அது வந்து ஆம்பர் கொஸ்டின். இது வந்து 6.5K தரும். நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதனால ஓகே. இந்த இடத்துல யாருமே இல்லையா? ஆனால் நீங்கள் வந்து இதோ இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. இதோ இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.